ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 வீக்கில் எங்கேயாவது வெளியே போகலாம், எங்கே ஹனிமூன் ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு சடனாக பிளான் போட்டது தான் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு எங்கெல்லாம் போவோம், என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து நிறையா பார்த்து வச்சுருக்கோம். பட் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பிளானே இல்லாமல் தான் கிளம்புனோம். ஸோ மார்னிங் ஒரு 5:30க்குலாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்படிலாம் ரெடி ஆகிறேன் அப்படின்ட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுதான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ரீகோடோட ஹைலரானிக் ஆசிட் க்ளோ ஸ்ப்ரே தான் இது. இது வந்து நான் மேக்கப் போடுறதுக்கு எப்போது என்னோடய வெட்டிங்க்கு மேக்கப் போடுறதுக்காக அந்த ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் இப்போது ரீசெண்டாக வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி போட்டுட்டு வீட்டில் இருந்து 6:30, 7க்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் பிராண்டோட பாடி ஆயில் தான். நான் பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதில் பாடி ஆயில் ஆர்டர் பண்ணிவிட்டேன். மாற்றி அது வந்துடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வெண்ணிலா ஃப்ளேவரில் வாங்கியிருந்தனால அதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நான் இப்போதைக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஏன்னா புது வீட்டில் வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. இந்த ஒரு 3, 4, 5 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அதையே டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வீடியோலையும் அதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 டேவாவது ஸ்டே பண்ணுற மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் பேக்கில் வந்து ட்ரெஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பேக் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேக் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும். இந்த பேக் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு வீடியோ போடவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து கொடிஷியா ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போயுமே இந்த பேக் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கோட குவாலிட்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 400 அந்த ரேஞ்சில் தான் அந்த பேக் வாங்கியிருந்தேன். ஸோ அது உள்ள எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த கலர் வாங்கியிருந்தேன். அந்த பேக் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெஸ்ஸு. நான் வந்து 3 டேஸ்க்கு வந்து வச்சு ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போனேன் ஈவெண்ட்டுக்கு. 2 டேஸ்க்கு வந்து சாரீ, அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு நாள் போடுறதுக்கு நார்மல் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே அதில் தான் வச்சுருந்தோம் 1 டேக்கு போடுற மாதிரி. வீட்டில் இருந்து ஒரு 6:30, 7க்குலாமே கிளம்பிட்டோம். ஆனால் பாண்டிச்சேரி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 12:30 மேலே ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன். ஸோ அந்த டைமுக்கு வந்து எங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்துருந்தோம் தீம் பார்க் மாதிரி. பட் அதெல்லாமே இப்போ இங்கே சென்னையில் குயின்ஸ்லேண்ட், எம்ஜிஎம்லாம் எப்படி மார்னிங்கே போயிடுவோமோ அந்த மாதிரி போகணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த டைமுக்கு போனால் ரைடு எல்லாமே விளையாட முடியாது. அதனால் இப்போ போகிறது வேஸ்ட்டு தான். பக்கத்தில் எங்கேயாவது ரூம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ராக் பீச் பக்கத்தில் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி பேக் எல்லாமே திங்ஸ் எல்லாமே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு இங்கே போனோம். இங்கே ரூமுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோட்டல் நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே நான்வெஜ் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே வந்து மீல்ஸ் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே ரூமில் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பீச் போகலாம். மத்தியானம் பீச் போனால் வந்து அங்கே ஒன்றுமே பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் ரூமுக்கே போயிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் இன் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த ஹோட்டல் நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா கோல்டன் இன். அது வந்து ராக் பீச் பக்கத்துலேயே தான் இருந்தது. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது அந்த பீச்சு. 1-2 நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4:30 வந்து அந்த பீச்சுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ பீச் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் இங்கே தான் போய் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு, அந்த பில்டிங்ஸ் எல்லாம். அங்கே நானுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த பீச். ஆனால் இங்கே பார்க்குற அளவுக்கு, சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே சென்னையிலையாவது மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல், நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். பட் இங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு வந்து இங்கே ஜாலியாக இல்லை. கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சும்மா உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா ஓகே தான் போல். ஆனால் அங்கே சுற்றி பார்க்குற மாதிரி அங்கே வேறு எதுவுமே கிடையாது, வெறும் பீச் மட்டும்தான். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே உட்கார ப்ளேஸ் எல்லாமே ரொம்ப சூடாக இருந்துச்சு, உட்காரவும் முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மறுபடியும் ரூம்க்கே போயிடலாம். ஏன்னா வேறு எங்கேயுமே போகிறதா இருந்தால் கொஞ்சம் மார்னிங்கே போனால் தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் வேறு எங்கேயாவது போனால். ஸோ இப்போ வந்து ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் ரூம்க்கே போயிடலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சரி ரூம்க்கே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கும் போது மினிஸோ அங்கே ஷாப் பார்த்தேன். சரி அங்கே உள்ளே போயிட்டு அதையாவது ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு போனோம். ஸோ இப்போ தான் புதுசாக நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கு, பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு, என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கெங்கே போகலான்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு இந்த டைமுக்கு இங்கே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இது பண்ண முடியும். பட் நாங்கள் வந்து பிளானே இல்லாமல் தான் போனோம். பட் இதுவுமே ஓகே தான். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருந்துச்சு, அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரியும் இருந்தது. அதே மாதிரி அங்கே போனீங்க அப்படின்னா நிறையா பிளேஸில் வந்து 2 வீலர்ஸுமே வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸில் எல்லாமே 2 வீலர்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ மினிஸோவில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். சரி இன்ட்ரோடெலாம் கொடுக்கல. இப்போ வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரி வந்து ஒரு மினிஸோ ஷாப்பிங் போயிட்டு ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீ பக்கத்துலேயே இருக்கனால சரி வருது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவா இடம் இல்லை அப்படின்றதுனால பீச்சுக்கு மட்டும் போயிட்டு வர வழியில் வந்து மினிஸோ பார்த்து ஸோ அதில் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடி ஸ்ப்ரே தான் வாங்கியிருந்தேன். பவுனாட் குயின். இது வந்து வெறும் 170 rupees. இது மினிஸோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடி ஸ்ப்ரே இருக்குது, நிறைய பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுனாட் குயின்றது தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 150 ml கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறையா வேரியண்ட் இருக்குது. நான் வந்து அந்த பிங்க் கலர் ஷேட் மாதிரி இருக்கிறது எடுத்திருக்கேன். இது வந்து 170 rupees. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, நிறையா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியில் இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் ஸ்ப்ரே நல்லா போட்டிருக்கு, வெறும் ஓரல் ஸ்ப்ரே. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ஸ்ப்ரே அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரெஷ்னிங் ப்ரீத் ஓரல் ஸ்ப்ரே. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees. ஸோ நிறையா திங்ஸ் வாங்கினா எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து வாங்கியிருக்கேன். ஆனால் அங்கே அந்த ஷாப்பில் நிறையா திங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிச்சு கூட நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் வாங்கியிருக்கேன். லிப் பாமும் காலி ஆகிடுச்சு. ஸோ மினிஸோவில் ஒரு லிப் பாம், மினி ஃபேமிலி ரேடியன்ஸ் லிப் பாம் அப்படின்னு போட்டிருக்கு. டீப்லி மாய்ஸ்டர் டிண்டட் கலர்னு போட்டிருக்கு. பட் இது டிண்டடாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த லிப் பாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 rupees. வச்சு கூட நெக்ஸ்ட்டு ஒரு பாடி ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் மினிஸோவில். அது ரொம்ப நேரமும் ஸ்டே இருக்கும் அந்த ஸ்மெல், ஆனால் சீக்கிரம் காலி ஆகிடுது அப்படின்றதுனால 2 வாங்கியிருக்கேன். இது வேறு இது வேறு. ஸோ இது வந்து கலர் வேவ்னு போட்டிருக்கு. டியோட்ரண்ட் பாடி ஸ்ப்ரே. ஸோ இதில் வந்து நான் இது என்ன ரேட்டு, இது வந்து 100 rupees. இதில் வந்து பர்பிள் அப்படின்ற வேரியன்ட் தான் வாங்கியிருந்தேன். இதிலே வந்து பிங்க் கலரும் இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வாங்கியிருக்கேன்.
இதோட ஸ்டே ஆனால் மினிசோவில் வாங்குகிற ஸ்ப்ரேயோட ஸ்டேலாம் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இது 200 ருபீஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா வேரியண்ட் இருக்குது. பட் நான் இது வாங்கி பார்த்தேன், இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் இது கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்குது, டிண்டடாக இருக்குமான்னு தெரியல. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே பேர் இவ்வளோ இருக்குது ப்ராடக்ட். லிப்ஸ்டிக் கிடையாது, லிப் பாம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு vlog இதுலேயே அட்டாச் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஆல்ரெடி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால இப்போ போட முடியாது. இன்னொரு நாள் இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டு இந்த vlogல அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பண்ணுன்றதே எடுக்கவே இல்லை வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். 2 நாள் வந்து அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க அந்த ரூமுக்கு வந்து வந்துட்டோம். காலையில் எங்கே போனோம்? காலையில் தான் வந்தோம். மாஸ்டர் கடை காலையில் வந்து வீட்டில் இருந்து 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி இங்கே நாங்கள் வரும்போது ஒரு 12 o'clock இருக்கும். 5:30க்கு எழுந்திரிச்சு கிளம்புனோம். ஆனால் 7:30க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். இங்கே வரும்போது ஒரு 12 o'clock இருக்கும் கரெக்டாக. ஸோ நாங்கள் வந்து பார்த்துருந்த அந்த தீம் பார்க் எல்லாமே, வாட்டர் தீம் பார்க் எல்லாமே 9:30 to 6:30 போட்டிருந்துச்சு. ஸோ 12 o'clock வந்ததுனால அங்கே போனோம் அப்படின்னா நிறையா ரைடு வந்து விளையாட முடியாது அப்படின்றதுனால பீச் பக்கத்துலேயே வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் இப்போ வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பீச்சுக்கும் போயிட்டு போகிற வழியில் தான் மினிசோ இருந்துச்சு. வரும்போது வேறு எங்கேயுமே எதுவுமே இல்லை. அதனால அந்த மினிசோவில் போயிட்டு குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்ட்டு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நிறையா அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணோம். பட் முன்னாடியே வந்து வாட்டர் தீம் பார்க் வந்து நான் 2 பார்த்து வச்சுருந்தேன், 2-3 பார்த்து வச்சுருந்தேன். அதில் ஏதாவது ஒன்று தான் போக முடியும் அப்படின்றதுனால அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் காலையில் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தோம். ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே ஹோட்டல்லேயே வந்து ஒருத்தவங்க கிட்டே கேட்டிருந்தோம், இங்கே பக்கத்தில் ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்ட்டு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. ஒரு 5 minutes தான் இருக்கும் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. அங்கே ஃபுல்லாக நிறையா குட்டி குட்டியாக ஸ்டால்ஸ் மாதிரி இருந்தது. அந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டுருந்தோம், எந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த டே. கடைசியாக ஒரு ஷாப் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து இந்த தந்தூரி, கிரில் சிக்கன் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஷாப்பில் மட்டும்தான் அங்கே ஸ்பீக்கரில் வந்து சாங் போட்டிருந்தாங்க. நைட் டைமில் இந்த மாதிரி ஷாப்பில் நின்று அந்த பாட்டு கேட்குறது நல்லா இருந்துச்சு, ஒரு புது ஃபீலாக இருந்தது. அதுவும் நைட் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த மாதிரிலாம் வெளியே போகிறேன். ஸோ இந்த டைமுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கினோம் அப்படின்னு சரியாக ஞாபகம் இல்லை. தந்தூரி தான் வாங்கியிருந்தோன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டுமே அங்கே நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்பில் தான் ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு ரூமில் போயிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி தூங்கியாச்சு. நீங்கள் யாராவது இப்போ மேரேஜ் ஆகிட்டு பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரூம் புக் பண்ணி நல்ல ரூமாக பார்த்து ஸ்டே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் பிளேஸ் இருக்குதுன்னு பக்கத்தில் விசாரிச்சுட்டு நீங்களும் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து என்னோடய ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸே போடலாம் அப்படின்ட்டு நானே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஒரு கலாம்கரி மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் பிராண்ட் ட்ரெஸ் தான். ஸோ வீடியோ இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நானே வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் பிராண்டில் 17th ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். நம்பர் வந்து நான் கோட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கலாம்கரி மாடல் மாதிரி வரும், மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி. பிளாக் கலர், மேஜர் கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஒரு அனார்கலி மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
இந்த ட்ரெஸ் தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். இது வந்து ஒரு குர்தா செட் மாதிரி தான். குர்தா செட்னா டாப் ப்ளஸ் துப்பட்டா மட்டும்தான், இதில் பேண்ட் கிடையாது. பேண்ட் வந்து நான் லெகின் தான் போட போகிறேன். இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒரு அனார்கலி மாடலில். துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல. இது வந்து கேம்ரிக் காட்டன் ஃபேப்ரிக், இது காட்டன் தான். ஸோ இந்த காட்டன் பேர் பார்த்தீங்கன்னா கேம்ரிக் காட்டன். ஸோ துப்பட்டா இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் வேணும், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். ஸோ இதை வந்து போட்டுட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். ஸோ அன்றைக்கே வந்து நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்பி அன்றைக்கே வந்து அந்த தீம் பார்க் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. காலையிலே இங்கேருந்து கிளம்பிட்டோம் ரூமில் இருந்து. அப்படியே அந்த பார்க் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் இன்றைக்கே அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பேங்கிள்ஸும் போட போகிறேன். போட்டுட்டு தலையை வாரிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது டிஃபன் சாப்பிட போகிறோம். போட்டுட்டு நேற்று வாங்கின இந்த ஜுடியோ ஸ்ப்ரே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் ஓடிச்சு. இது எவ்வளோ நேரம் ஸ்டீல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாடிக்கு பாடிக்கு வந்து ஸ்ப்ரே அடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரே அடிக்கலாம். இதை போட்டுட்டு உடனே கண் ஓப்பன் பண்ணால் கண்ணு லைட்டாக எரியுது. அதனால் இப்போ நான் என்ன ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகோட் பிராண்டோட ஹைலரானிக் ஆசிட் க்ளோ மிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு ஸ்ப்ரே அடித்தாச்சு, ஃபேஸ்க்கு ஸ்ப்ரே அடித்தாச்சு. நேற்று வாங்கின இந்த மவுத் ஃப்ரெஷ்னரும் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது லைட்டாக வந்து பூமர் மாதிரி இருக்குது.
ரைட் அப்படின்றதுனால நான் வந்து நல்லா அனார்கலி சுடிதார் மாதிரி போட்டு போயிட்டேன். ஸோ அது எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிடும். ஏன்னா அன்றைக்கி அப்படியே ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வரோம், ட்ரெஸ்லாம் நனைஞ்சிடும் அப்படின்றதுனால அங்கேயே வந்து நாங்கள் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் வாங்கிக்கிட்டோம். வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு டைமும் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து பார்க்கலாம்.